நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று 3/9/2025 வாமன ஏகாதசி எனப்படும் பார்ஷவ பரிவர்த்தினி ஏகாதசி. மகாபலி பிரகலாதனின் பேரன் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என முடிவு செய்து யாகங்களை செய்யத் தொடங்கினான். அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர். அதற்கு மகாவிஷ்ணு, மகாபலி முறைப்படி யாகம் செய்கிறான், மேலும் அவனுக்கு குருவின் பரிபூரண அனுக்கிரகம் உள்ளது. அவன் எப்போது அவன் குருவால் சபிக்கப்படுகிறானோ அப்போது அவனை என்னால் வெல்ல முடியும் என்று கூறினார். மகாவிஷ்ணுவின் பதிலை கேட்ட தேவர்களின் தாயான அதிதி கஷ்யப்ப முனிவரிடம் மகாவிஷ்ணுவின் அருளை பெற என்ன வழி என்று கேட்டாள். அப்போது கஷ்யப்பர் பூஜைகளில் உயர்ந்ததான வயோவிரதத்தை உபதேசித்தார். அதிதியும் விரதத்தை சிரத்தையாக மேற்கொண்டாள். அவளின் பூஜையில் மகிழ்ந்த விஷ்ணு சிறு பாலகனாக தோன்றி அவளுக்கும் கஷ்யப்பருக்கும் காட்சி கொடுத்தார். அவ்வாறு அவர் காட்சி கொடுத்த தினம் ஆவணி மாத வளர்பிறை துவாதசி திதி. அந்த பாலக ரூபமே வாமனர் அவதாரம் என்று போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணு முதலில் முழு மனித வடிவில் தோன்றிய அவதாரமும் வாமன அவதாரமே. வாமனன் என்றால் குள்ளமானவர் என்றும் அழகானவர் என்றும் பொருள். குள்ளமானவனாக தோன்றினாலும் உலகையை அளந்து விஸ்வரூபம் எடுத்து சிறப்பித்த அவதாரம் வாமன அவதாரம். ஒளி வீசும் முகத்தை கொண்டவராக திகழ்ந்த அந்த பாலகனுக்கு கதிரவனே காயத்ரி மந்திரம் உபதேசித்தார். பிரம்மனே உப்புரி நூல் அணிவித்தார். கலைமகள் தன் கை ருத்ராட்ச மாலையை வழங்க சந்திரன் தண்டமும் பூமாதேவி மான்தோலும் கொடுத்தார் என்கிறது புராணம். வாமனர் பிரம்மச்சாரியின் கோலம் கொண்டு மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார். மகாபலி வாரி வாரி வழங்கி தானம் செய்து கொண்டிருக்கும் அவைக்கு எழுந்தருளிய வாமனரை கண்டு அவையோர் எள்ளி நகையாடினர். ஆனால் மகாபலியோ மரியாதைகளோடு அவரை வரவேற்று வேண்டுவது யாது என்று கேட்டான். அதற்கு வாமனரும் 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். மகாபலிக்கு இந்த வேண்டுதல் வித்தியாசமாக இருக்க, இன்னும் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றான். ஆனால் வாமனரோ உன்னால் என்றால் 3 அடி நிலம் மட்டும் தருவதாக வாக்கு பண்ணு போதும் என்றார். இவற்றை பார்த்து கொண்டிருந்த மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியாருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் தன் தவ வலிமையால் வந்திருப்பது மகாவிஷ்ணுவே என்பதை அறிந்து கொண்டார். மகாபலியிடம் சென்று வந்திருப்பது நாராயணனே என்று சொல்லி அவர் கேட்கும் வரத்தை தர வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார். ஆனால் மகாபலியோ தன்னிடம் தானம் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்ல இயலாது என்று சொன்னான். இதனால் சுக்கராச்சாரியனின் மனம் வருத்தம் அடைந்தது. இந்த தருணத்துக்காக எதிர்பார்த்திருந்தது போல மகாவிஷ்ணுவும் 3 அடி நிலத்தை தானம் பெற்று முதலடியால் உலகையும் 2ஆம் அடியால் வானையும் அளந்தார். வாக்கு கொடுத்தபடி 3ஆம் அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியிடம் கேட்டபோது அவனும் தலை வணங்கி தன் தலை மீது வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். கலியுகத்தில் பக்தர்கள் பற்றிக்கொள்ள விரும்புவது அந்த பரந்தாமனின் திருவடியையே. அப்படிப்பட்ட அற்புத திருவடியின் ஸ்பரிசத்தை பெறும் பாக்கியம் வாய்ப்பதை எண்ணி மகிழ்ந்த மகாபலி பாதாளலோகம் செல்லும் பேரை பெற்று தன் பாக்கியமாகவே எண்ணி ஏற்றார். பிற அவதாரங்களில் சம்ஹாரம் செய்த மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தில் சம்ஹாரமின்றி மகாபலிக்கு அனுக்கிரகமே செய்தார். தசவதாரங்களுள் வாமன அவதாரம் குருவுக்கு உகந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள். குருவே தான் என்னும் அகந்தையை நீக்கி நல்லருள் பெற வழிகாட்டுபவர்தான் குருவான சுக்கராச்சாரியரின் சொல்லை கேட்காதலே மகாபலி வீழ்ந்தான். எனவேதான் வாமன அவதாரத்தை நவகிரகங்களுக்குள் குருவின் மகிமை நிறைந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள். எனவே மகாவிஷ்ணுவை வாமன ரூபமாகவும் உலகளந்த பெருமாளாகவும் வணங்க குரு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்கிறார்கள். பார்ஷவ பரிவர்த்தின ஏகாதசி. வாமன ஏகாதசி எனப்படும் பார்ஷவ பரிவர்த்தினி ஏகாதசி ஆவணி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியை குறிக்கிறது. இது பகவான் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தை மகிமையை கூறுகிறது. ஜல்ஜிலினி ஏகாதசி மற்றும் ஜெயந்தி ஏகாதசி என்றும் கூறப்படுகிறது. பார்ஷவ பரிவர்த்தினி ஏகாதசி வரும் நேரம் திருமால் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளை. இந்த நாளில் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் திரும்பிக் கொள்கிறார். இதனாலேயே இந்த ஏகாதசிக்கு இந்த பெயர் வந்தது. இப்போது உறங்குபவர் ஹரிபோதினி ஏகாதசி கார்த்திகை மாதம்
வருவது வரை உறங்குகிறார். பார்சவ ஏகாதேசி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருவது சாதுர்மாசிய நேரமும் ஆகும். அதனால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. எல்லா பாவங்களையும் களைய வல்லது. பார்சவ ஏகாதேசியின் பின்னணி கதைகளை என்னன்னு பார்க்கலாம். பார்சவ ஏகாதேசி வாமன ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பகவான் விஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை குறிக்கிறது. இந்த கதையை பிரம்ம வைவத்திர புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மருக்கு எடுத்து சொல்கிறார். திரேதாயுகத்தில் மகாபலி என்ற அசுர அரசன் இருந்தான். அசுரகுலத்தில் பிறந்தாலும் சிறந்த விஷ்ணு பக்தன், நன்மைகள் பல புரிந்தவன், யாகங்களும் தானங்களும் செய்வதில் வல்லவன். எனினும் அசுரகுலத்தில் பிறந்ததால் அழிவை சந்திக்க வேண்டியதாயிற்று. ஒரு சமயம் மகாபலி இந்திரனோடு சண்டை செய்து அவரிடமிருந்து அவரது ராஜ்யத்தை பறித்து கொண்டார். இந்திரன் ஏனைய தேவர்களும் முனிவர்களுடன் சென்று திருமாலிடம் முறையிட அவரும் வாமன அவதாரம் எடுத்தார். மகாபலி செய்யும் யாகத்தில் கலந்து கொண்டார். வாமனாராம் அந்த தெய்வீக பிராமணர் குழந்தை போல் உருவில் சிறியவராக தோற்றமளித்த வாமனிடம் அவர் விரும்பும் தானம் என்னவென்று மகாபலி அரசன் வினவினான். 3 அடி மண் கேட்டார் வாமனர். வந்திருப்பது மகாவிஷ்ணுவென உணர்ந்த பலியின் குரு சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்தியை அந்த தானமளிப்பதிலிருந்து தடுத்தார். பலியோ வந்திருப்பவரின் எண்ணம் அறிந்தும் தானமளிக்க தயாரானான். என்ன ஆச்சரியம்! மலபலமென வளர்ந்து வாமனனின் உருவம் ஓரடியில் இப்புவியை அளந்தார். வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அடுத்த நொடியில் ஆகாயம் அளந்தார். 3வது அடி அளக்க இடமில்லை. வந்திருக்கும் இறைவன் முன் வணங்கி தனது தலையை அவரது பாதத்தின் கீழ் வைத்தான் மகாபலி. அப்படியே அவனை பாதாள லோகத்திற்கு பாதம் கொண்டு தள்ளினார் எம்பெருமான். மகாபலியின் பணிவை மெச்சி அவனை அமரனாக்கினார் மகாபிரபு. அவனது இல்லத்தில் தாம் என்றும் வசிப்பதாக வாக்கு கொடுத்தார். அதற்கு ஏற்ற மாதிரி உருவ பொம்மை பார்சவ பர்வத்தினி ஏகாதசி அன்றிலிருந்து மகாபலி மாளிகையில் வணங்கப்பட்டது. பார்சவ ஏகாதசி அனுசரிப்பது எப்படி? பார்சவ பரிவர்த்தினி ஏகாதசி விரதம் அனுசரிப்பது ஏனைய ஏகாதசி விரதம் போன்றதுதான். இந்த நாளில் முத்தைவங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் வணங்குதல் வேண்டும். வாமன தேவரையும் திருவிக்கிரமரையும் வணங்க வேண்டும். அன்னத்தில் தயிரை சேர்த்து அதனுடன் வெள்ளியும் ஒரு பிராமணருக்கு தானம் கொடுத்து இரவு முழுதும் கண்விழித்து இருந்தால் புண்ணிய பலன் ஏராளமாக அடையலாம். பார்சவ பரிவர்த்தினி ஏகாதசி விரதத்தின் பலன் என்னன்னு பார்க்கலாம். பார்சவ பரிவர்த்தினி ஏகாதசி விரதம் இருந்தால் 1000 யானை தானம் செய்த பலன் கிடைக்கும். இந்த விரதம் மூலம் வைகுண்ட பதம் கிடைக்கும். இந்த விரதம் அனுசரித்தால் வாழ்வில் செய்த தீவினைகளின் பலனிலிருந்து விடுபடலாம், பாப சுமைகளிலிருந்து விடுபடலாம். இத்தகைய அருமையான ஏகாதசி அன்று விஷ்ணுவை போற்றி அவர் பாதம் பணிந்து சீவகுண்டம் அடையும் பாக்கியத்தை நாம் அனைவரும் பெறுவோம். வாமன அவதாரத்தை ஒட்டி வருகின்ற ஏகாதசி விஷ்ணு பரிவர்த்தன ஏகாதசி. இந்த ஏகாதசி திதியில்தான் பகவான் வாமன அவதாரம் எடுத்தார் என்பதால் அவசியம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் என்பது மிகவும் எளிமையான விரதம். பிரத்யேகமாக ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வேண்டிய விரதம். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் பூரணமான அனுகிரகத்தை பெற்றுத்தரும் இந்த விரதத்தை குழந்தைகள், முதியவர்கள், ஆடவர்கள், பெண்கள், பிரம்மச்சாரிகள், சம்சாரிகள், துறவிகள் என அனைவரும் கடைபிடிக்கலாம். இதற்கு பத்ம ஏகாதசி என்றும் ஒரு பெயர் உண்டு. பூராட நட்சத்திரத்தில் வருவதால் அவசியம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். சகல பாவங்களையும் தோஷங்களையும் தூளாக்கும் ஏகாதசி விரதம் இது. ஏகாதசி இரவு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் முதலிய நூல்களை வாசித்து அடுத்த நாள் துவாதசியில் தூய்மையான உணவு சமைத்து பெருமாளுக்கு நிவேதித்து விட்டு சாப்பிட வேண்டும். இதற்கு துவாதசி பாரணை என்று பெயர். ஏகாதசி விரதம் துவாதசி பாரணையோடு தான் முடிகிறது. இந்த துவாதசி சகல வெற்றிகளையும் கொடுப்பு என்பதால் விஜய துவாதசி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.